டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆயுர்வேதம் வழி மருத்துவம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறது கிருத்ரசி அப்படின்னு சொல்கிற சயாட்டிக்கா நோயை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சயாட்டிக்கா அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்குது. இது வராத நோயாளிகளே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். சயாட்டிக்கானா என்ன? ஒரு மனிதனுக்கு இடுப்பிலிருந்து கால் வரை தீவிரமான வலி, கொடைச்சல், மருத்து போதல், இப்படி மிக கடுமையான வலி ஒரு கால்லையோ அல்லது 2 கால்லையோ வந்தால் அதை சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம். இந்த வலி எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதுகு தண்டுவடத்தில் L4 L5 அப்படிங்கிற எலும்புகளுக்கு நடுவில் ஒரு சவ்வு இருக்குது. இந்த சவ்வானது நம்ம நடக்க நடக்க நமக்கு ஒரு குஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எலும்புகள் உராயாமல் ஒரு குஷன் போல் அது செயல்படும். இது மிகவும் மென்மையானது. இது நல்ல கபம் இருக்கிறவங்களுக்கு இது மென்மையானதாக இருக்கும். உடம்புல வாதம் அதிகரித்து உடல் வறண்டு போகும் பொழுது இந்த தட்டும் நமக்கு வறண்டு போயிடும். அப்போ என்ன ஆகும்? அழுத்தம் ஏற்படும். இந்த அழுத்தம் அதோட இடத்துல மட்டும் இருக்கிறது இல்லை, அதன் பக்கத்தில் இருக்க சயாட்டிக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய நரம்பு இருக்குது. இந்த நரம்பு L4 L5 அப்படிங்கிற எலும்புகளுக்கு நடுவில் இருந்து நம்ம காலுடைய பாதத்தில் இருக்கிற 2 விரல்கள் வரை நீளமான நரம்பாக இருக்குது. உடம்பில் இருக்க நீளமான நரம்பும் இந்த சயாட்டிக் நரம்பு தான். அப்போ இதை அழுத்தும் பொழுது அந்த வலியானது இடுப்பு பகுதி, பின்னிடுப்பு பகுதி, தொடைப்பகுதி, காலின் பின்பகுதியிலிருந்து பாதங்கால் வரை அப்படியே சுண்டி இழுப்பது போல் வலி. சொல்லுவாங்க, டாக்டர் என்னால் நடக்கவே முடியல, எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பக்கவாதம் எதுவும் வந்துருமோ அப்படின்லாம் நோயாளிகள் கேட்குறது உண்டு. இது வேற ஒன்றும் இல்லைங்க, சயாட்டிக்கா அப்படிங்கிற கிருத்ரசி அப்படிங்கிற ஒரு வாத நோய் தான். அப்போ வாத நோயினாலே நமக்கு தெரியும், வறட்சி ஆயிடுச்சு உடம்பு, குளிர்ச்சியாக இருக்குது, அதற்கு நம்ம சிகிச்சைகள் செய்யணும். யார் யாருக்கெல்லாம் வரும் இந்த நோய்? ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு, நீண்ட நேரம் 2 வீலர் ஓட்டுறவங்களுக்கு, ரோட்டில் நிறைய மேடு பள்ளம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மேடு பள்ளத்தின் போதெல்லாம் நம்ம எலும்புகள் ஒன்றோட ஒன்று உராய்கின்ற பொழுது, வயோதிகத்தில் ஏற்கனவே எலும்பு தேய்மானம் இருக்கும், உடம்பு வறட்சி ஆகும். அப்போ இந்த கிருத்ரசி அப்படிங்கிற சயாட்டிக்கா வலி ஏற்படும். ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா, நம்மளுடைய 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆயுர்வேத புத்தகத்தில் ஒரு வலி ஏற்படும் பொழுது அந்த மனிதன் காலை இடப்பி ஒரு கழுகு போல நடப்பானா. கிருத்ர அப்படின்னா ஒரு கழுகை குறிக்கும். அந்த அளவுக்கு இதில் வலி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை எப்படி வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னா, இதற்கு எண்ணெய் சிகிச்சை மிக நல்ல பலனை கொடுக்குது. இடுப்பிலிருந்து கால் வரை எண்ணெயை மிதமாக தேய்த்து இலைக்கிழி அப்படின்னு சொல்கிற இலை ஒத்தடம் கொடுப்போம். இவர்களுக்கு கூடவே மலச்சிக்கல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ மூலிகை எண்ணெயை கொண்டு நம்ம வயிற்றை மலச்சிக்கலை குறைக்கும் பொழுதும் இந்த வலி நல்ல அளவில் குறையுது. இதன் பிறகு அவர்களுக்கு யாப்பனவஸ்தி அப்படிங்கிற ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சை நம்ம செய்யும் பொழுது அவர்களுக்கு வலி முழுமையாக குறையுது. இதற்கு வீட்டிலேயே என்ன சிகிச்சை செய்யலாம் அப்படின்னா, நமக்குடைய பாலில் ஒரு 5 பல் பூண்டு போட்டு பாலை ஊற்றி நன்றாக தண்ணீர் ஊற்றி சுண்ட வச்சு அந்த பூண்டு பாலை தினமும் குடிக்கும் பொழுது நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே இருக்க வாதமானது நன்றாக குறைந்து நல்ல அருமையான பலனை கொடுக்குது. ஆகவே எல்லாரும் இந்த சயாட்டிக்கா அப்படிங்கிற நோய் வராமல் இருக்கணும்னா எண்ணெய் தேய்த்து குளித்தலை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்த வேண்டும். வளமாக வாழ வேண்டும். சரி நேயர்களே, இன்றைக்கு சயாட்டிக்கா அப்படிங்கிற நோயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.